மக்கள் கட்சியின் சார்பில் சரித்திரத்தில் ஒரு சாவர்கர் என்கிற நிகழ்ச்சி இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே சாவர்கர் குறித்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, சமீபத்திலே சாவர்கருடைய நினைவு தினத்தை ஒட்டி வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் சாவர்கர் குறித்து வெகு சிறப்பாக ஆவணப்படுத்தக்கூடிய வகையிலே தமிழிலே கலகக்காரர் சாவர்கர் என்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய புகழ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா. இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்திற்கு உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாறு தெரிய வேண்டும். இப்ப எங்க பார்த்தாலும் அண்ணா, கருணாநிதி அல்லது கருணாநிதி அவருடைய குடும்பத்தார், மத்தியில் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்துல நேரு, இந்திரா, ராஜீவ், இப்படி அவங்க குடும்பத்தார். இவங்களுடைய வரலாறுகள், இவர்கள் பற்றிய செய்திகள், அவர்களுடைய பெயர்கள் தான் எல்லா இடத்துக்கும் வைக்கப்பட்டது. இப்ப தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்களுடைய பெயரிலே நூலகம், கருணாநிதி அவர்களுடைய பெயரிலே பல்வேறு விதமான பேருந்து நிலையம். திருப்பூர் குமரன் பேருந்து நிலையம் இருக்கலாம். ஆனா அங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா கருணாநிதி பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. இப்ப நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. பொது இடங்களிலே கொடிக்கம்பங்கள், புதிதாக தலைவர்களுக்கான சிலைகள், இவைகள் எல்லாம் வைக்கக்கூடாது, அகற்ற வேண்டும். 90 நாளுக்குள்ள இது சம்பந்தமா ஒரு அறிக்கை நீங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆனா எங்க பார்த்தாலும் இந்த வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முறையாக அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது. தமிழகத்திலே உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்னா சாவர்கர் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றது போல நம்முடைய ஐயா வ.உ.சி. அவர்களும் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர். வ.உ.சி. பேர்ல ஒன்னும் பெரிய ஏற்பாடுகள் இங்க இல்ல. அதுவும் நம்முடைய தூத்துக்குடி, இந்த சுற்றுவட்டார பகுதி, இந்த திருநெல்வேலி சீமை, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்ற பகுதி. வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையம், அதே மாதிரி கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம், எட்டயபுரம் பாரதி, இந்த தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர், எல்லாம் இந்த பகுதியில தான். ஆகவே இந்த பகுதியிலே சாவர்கர் குறித்து பல்வேறு விதமான அவதூறு பிரச்சாரங்களை தொடர்ந்து இண்டி கூட்டணி கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்கக்கூடிய வகையிலே உண்மையான வரலாறு மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பொதுவாகவே தென் மாவட்டங்களிலே தொழில் வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் இந்த ஜாதி பிரச்சனை, மாணவர்கள் மத்தியில் கூட ஜாதி பிரச்சனை நீங்க எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்திருக்கலாம். சரி, இந்த தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி இல்லையே, அதுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு கேட்டா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 5000 கோடி ரூபாய் மதிப்பிலே ஒரு ஜவுளி பூங்காவை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். மாநில அரசு என்ன பண்ணிருக்குது? இங்க ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டது. உடனே எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி, இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இங்க வந்து பர்னிச்சர் பார்க் போட்டிருக்காங்க. அதுல என்ன நடந்திருக்கு பர்னிச்சர் பார்க்ல? இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. பொதுவாக தென் மாவட்டங்கள்ல எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் அனுமதிக்கிறது இல்ல. சர்ச்சுகள் வந்து இந்த தென் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிக்கு தடை, மின் உற்பத்திக்கு தடை. கூடங்குளம் அது வந்து 3வது அணு உலை, 4வது அணு உலை, இதெல்லாம் வந்து திறக்கிறதுக்கு இந்த சர்ச்சுகள் மூலமா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சர்ச்சுகள் கம்யூனிஸ்டுகளை, திமுகவை, திராவிட கழகத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதற்கு எதிர்ப்பு, தொழிற்சாலை வருவதற்கு எதிர்ப்பு, பாலம் கட்டுவதற்கு, கன்னியாகுமரியில் பாலம் கட்டுவதற்கு எதிர்ப்பு. இப்படி சர்ச்சுகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த தென் மாவட்டங்கள்ல அரசியல்ல தலையிட்டு இந்த தென் மாவட்டங்கள் வளர விடாம பாத்துக்கிறாங்க. அதுக்கு அரசியல் கட்சிகளும் துணையா இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க இந்து மக்கள் கட்சி சார்பில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் என்ன வைக்கிறோம்னா,
தென் மாவட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது. அதனால இந்த தென் மாவட்டங்களை ஒரு தென் மாநிலமாக உருவாக்க வேண்டும், ஒரு தனி மாநிலமா உருவாக்கணும். அப்பதான் இதுக்குன்னு ஒரு முதலமைச்சர் வருவார், அப்பதான் இதுக்குன்னு கவனம் செலுத்த முடியும். ஆந்திரா பெரிய மாநிலமா இருந்தது, அது தெலுங்கானா என்று பிரிக்கப்பட்டது. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலமாக இருந்தது, பீகார் பெரிய மாநிலமாக இருந்தது, புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. இப்ப நாங்கள் வைக்கின்ற இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. சிறிய மாநிலங்கள் உருவாக வேண்டும். அது ஜாதி அடிப்படையில் அல்ல, மொழி அடிப்படையில் அல்ல, வளர்ச்சியின் அடிப்படையில், முன்னேற்றத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தீர்வு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் இந்த தென் மாவட்டத்திலே நடைபெற்ற தாது மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, இதுல 5000 கோடி ரூபாய் அபராதமே விதிச்சிருக்கான். அப்படின்னா அப்ப எத்தனை கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்தது? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. ஆனா இந்த கவர்மெண்ட்டுக்கு, திமுக அரசுக்கு வெக்கமே கிடையாது. அவர்கள் மேலும் இந்த கனிம வள கொள்ளை தொடர்வதற்கு தான் இங்க அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு புறத்திலே இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதுல ஆளாகி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த கனிம வள கொள்ளை இங்கே நிறுத்தப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் இப்ப ரொம்ப சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. சிறுமிகள், பெண் குழந்தைகள் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் அது முழுக்க முழுக்க கொலை நகரங்களாக மாறிவிட்டது. கோர்ட்டுக்குள்ளேயே பூந்து வெட்டுறான். மணல் கொள்ளையை